தற்போதைய செய்தி. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்களின் அலட்சியத்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் மாறியதால் நோயாளிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் மாறிய நிலையில் சிகிச்சைக்கு முன்பே ரிப்போர்ட் மாறியது தெரிய வந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. நோயாளிகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் இந்த சூழலில் எதுவும் நடக்காதது போல் பேசிய ஊழியர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஸ்கேன் ரிப்போர்ட் மாற்றி வழங்கிய ஊழியர்களால் நோயாளிகள் அலைக்கழிக்கப்பட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்களின் அலட்சியத்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் மாறியுள்ளன. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்களின் அலட்சியத்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் மாறியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் திருமலைக்குமாரிடம் கேட்டறியலாம். வணக்கம் திருமலைக்குமார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில ஊழியர்களோட அலட்சியத்தால ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் மாறி இருக்கு. இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். அதாவது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தென் பகுதியில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாகும். இங்க அண்டை மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். நாளொன்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஒரு 5000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வெளி நோயாளிகளாகவும் சுமார் 2000 பேர் உள் நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா தற்போது மருத்துவமனைக்கு அனுமதி ஆகக்கூடிய 2 நோயாளிகள் இங்க சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இதன் அடிப்படையில் 2 நோயாளிகள் சிடி ஸ்கேன் எடுத்து வராங்க. ஏற்கனவே அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறது கூட கொஞ்சம் காலதாமதமானதாகவும் கூறப்படுகிறது. இந்த சிடி ஸ்கேனுடைய அந்த ரிப்போர்ட் கொடுக்கின்ற பொழுது அந்த ரிப்போர்ட்டுடைய வெளி கவர்ல ஒரு அந்த நோயாளியின் பெயரும் அந்த கவருக்குள் வைக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட் மாற்றப்பட்டு மற்றொரு நோயாளியுடைய ரிப்போர்ட்டும் வைத்து இந்த 2 நோயாளிகள் வழங்கப்படுகிறது. இந்த 2 நோயாளிகளுமே தங்கள் பரிந்துரைத்த மருத்துவர்களை சந்திக்க போகும்போது அந்த ரிப்போர்ட் மாறி இருக்கிறதாக மருத்துவர்கள் கூறுறாங்க. இதைத் தொடர்ந்து இருவருமே அந்த ஸ்கேன் ரூமுக்கு வருகின்ற பொழுது இருவரும் ஒருவருக்கொரு சந்தித்துக் கொள்கின்ற பொழுது இருவருக்குள்ளேயுமே தகராறு ஏற்படுது. இது மருத்துவ ஊழியர்களின் அலட்சியத்தின் காரணமாக நோயாளிகளுக்கு மோதல் ஏற்படக்கூடிய போக்கு ஏற்படுது. இதன் பின்பு அந்த சிடி ஸ்கேன்ல போய் சொந்தமாக முறையிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் மாதிரி இருக்கிற பெரிய அலட்சியம் அந்த முறையீட்டை தொடர்ந்து அந்த பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அதை பார்க்கிற போது அது உறுதியாகிறது. அதாவது ரிப்போர்ட் மாற்றப்பட்டிருக்கு. அது வெளியில இருக்கக்கூடிய கவர்ல ஒரு உண்மையான அந்த நோயாளியினுடைய பெயரும் உள்ள வைக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் மற்றொரு நோயாளியுடைய ரிப்போர்ட்டாக இருக்கிறது. இதை தொடர்ந்து அவங்க மாற்றி அதுக்கப்புறம் பேசி அவர்களை சமாதானம் செய்து அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் முறையாக மாற்றி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு மிக அங்கிருந்த மக்கள் மத்தியிலே இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் மாறி வர்றது ஒரு ஊழியர்களின் அலட்சியத்தால மாற்றப்படுவதனால அங்க மக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவமனை இதுல உயிர் காக்கக்கூடிய சூழ்நிலை மருத்துவர்கள் அவங்க அந்த சிடி ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த ரிப்போர்ட்ல மாற்றி கொடுக்கறது ஒரு அலட்சிய போக்காக பார்க்கப்படுது. இந்த ரிப்போர்ட்ல மாறாமல் அந்த பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மிகுந்த கவனத்தோட இந்த ரிப்போர்ட்டுகளை பார்வையிட்டு கூடுதல் கவனம் செலுத்தி வழங்க வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. இந்த ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் மாறியது அந்த மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.